Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தேர்தல் முடிவுகளை ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைச்சிருக்கு திமுக. இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த 36 பேர் கொண்ட சிறப்பு குழுவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கலாய்வு செய்வதற்காக 36 பேர் கொண்ட குழுவை திமுக தலைமை அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஜூன் 5ஆம் தேதி திமுக தலைமைக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை தான் திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுல திமுக மற்றும் திமுக கூட்டணி 73 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது. திமுகவினுடைய இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைக்கப்படும்னு நேற்றைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் 36 பேர் கொண்ட குழுவை திமுக தலைமை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த குழு தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், திமுகவினுடைய தொகுதி பார்வையாளர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்களை நேரடியா சந்திச்சு எதனால தொகுதியில நம்ம வெற்றி பெற முடியல, வெற்றி பெற முடியாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கருத்துக்களை கேட்க போறாங்க. இந்த கருத்துக்கள் அடிப்படையில வரக்கூடிய நாட்கள்ல திமுகவுல சட்டமன்ற தேர்தல் பணிகள், மற்ற தேர்தல் பணிகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 5ஆம் தேதிக்குள்ள இந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக தலைமைக்கு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. வரக்கூடிய நாட்கள்ல திமுகவுல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் தோல்வி பெற்ற இடங்கள்ல தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு நிர்வாகிகள் என்ன தகவல் சொல்றாங்களோ அந்த தகவலை பொறுத்து இந்த குழு என்ன அறிக்கையை சமர்ப்பிக்கிறதோ இந்த அறிக்கையை பொறுத்து வரக்கூடிய நாட்கள்ல திமுகவுல பல்வேறு மாற்றங்கள் இருக்கும்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா யாரெல்லாம் சரியா தேர்தல் பணியாற்றலையோ அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.